Hi friends, welcome to Venice Kitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியை வச்சு குக்கரில் எப்படி உதிரியாக சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் அதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நம்ம வதக்கும்போது பிரியாணிக்கான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம குக்கரை இப்போ கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் நம்ம சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன், மஞ்சள்தூள் உப்பு எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா நம்ம சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் மேலே வரும், அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கினது ஒரு 2 செகண்ட் விட்டுறலாம், ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் மேலே வரும், நம்ம எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணலை. அப்புறமா நான் ஒரு 2 கிளாஸ் அளவு அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கிளாஸுக்கு 1.5 கப் தண்ணி அளவு வச்சு 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணியை நம்ம சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனது குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்துட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி ஓப்பன் பண்ணதும் நல்லா மணமாக இருக்குது, எப்படி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிரியாணி உதிரியாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.